அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி B-29 பாக்ஸ்கர் என்ற விமானம் மூலமா கொக்குரா என்ற பகுதியை டார்கெட் பண்ணியும் ஒருவேளை அங்க பாம் போட முடியலன்னா நாகசாகியை செகண்டரி டார்கெட்டா வச்சு அவங்க கிளம்புனாங்க. ஆனா அன்றைக்கு கொக்குரா சிட்டி மேல மேகங்கள் அதிகமா நிறைஞ்சி மேகமூட்டமா இருக்கவே அதனால கிளியர் வியூ கிடைக்காததால செகண்டரி டார்கெட்டான நாகசாகி சிட்டியை நோக்கி இந்த விமானம் டிராவல் ஆகிடுச்சு. ஆனா அங்கேயும் இதை விட மோசமா மேகமூட்டங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா இதுக்கிடையில இந்த விமானத்துல ஃபியூல் குறைஞ்சிக்கிட்டே போனதால என்ன பண்றதுன்னு புரியாம காலை 11:02 மணிக்கெல்லாம் நாகசாகி சிட்டி மீது இந்த பாம்பை போட்டுட்டாங்க. இந்த பாம் வெடிக்கவே நாகசாகி அப்படியே ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த ஃபேட்மேன் என்கிற பாம் முன்னாடி ஹீரோஷிமால போடப்பட்ட பாம்பை விட ரொம்ப பவர்ஃபுல். ஆனா நாகசாகில மலைகள் அதிகமா இருந்ததால குண்டு வெடிப்பின் தாக்கம் கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. அதன்படி 2.5 சதுர கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சிட்டி முழுக்க கொலை நாசமாகிடுச்சு. இந்த குண்டு வெடிப்பால அங்கங்கே கிட்டத்தட்ட 35,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு மேலும் 30,000 பேர் அப்ப ஏற்பட்ட படுகாயத்தாலையும் ரேடியேஷனாலையும் இறந்து போயிட்டாங்க.